வணக்கம். வசந்திக்கு வந்த ஆசைங்கிற கதையோட 3வது பகுதி, நிறைவு பகுதியை இப்போ படிக்கலான் இருக்கேன். கதைக்கு போகலாமா? 7 நாட்களுக்கு மேல் நர்சிங் ஹோமிலிருந்து குமார் வீடு வந்து சேர்ந்தான். அவனை வீட்டுக்கு அழைத்து வரும் முன் அங்கு தங்கி சிகிச்சை பெற்றதுக்குண்டான தொகையை கட்டிவிட்டுதான் வசந்தி அவனை அழைத்து வர வேண்டியிருந்தது. கணேசன் அந்த தொகையை தான் கட்டிவிட்டு பின்னர் அவளிடமிருந்து பெற்றுக்கொள்வதாக முன்வந்தான். அந்த உதவியை வசந்தி ஏற்க மறுத்துவிட்டாள். 1800 ரூபாய் என்று பில்லை முதல் நாள் மருத்துவமனை கணக்கர் அவளிடம் கொடுத்தபோது வசந்தி ஒரு கணம் அயர்ந்து போனாள். வங்கி சேமிப்பு கணக்கில் அவளிடம் அதிக பணம் இருக்கவில்லை. தனது குறிப்பிட்ட கால சேமிப்பு சீட்டை வங்கியில் அடகு வைத்து அவசரமாக 2000 ரூபாய் கடன் வாங்கினாள். மருத்துவமனைக்கு சேர வேண்டியதை கட்டிவிட்டு குமாரை பத்திரமாக ஒரு டாக்ஸியில் அழைத்து கொண்டு வந்திருந்தாள். குமார் வீடு வந்து சேர்ந்த மறுநாள் தனது வியாபார சுற்றுப்பயணங்களை முடித்துக்கொண்டு முரளி திரும்பி விட்டிருந்தான். குழந்தைகள் பரீட்சைகளை நன்றாக எழுதினார்களா? குமாரின் உடம்பு ஏன் இப்படி இழைத்திருக்கிறது? நெற்றி ஓரத்திலே எதுக்கு பிளாஸ்டர் போடப்பட்டிருக்கு? எதையுமே விசாரிக்க முற்படவில்லை. அடுத்த நாளிலிருந்து அவள் வேலைக்கு போக வேண்டியிருந்தது. பரீட்சைகளுக்காக குழந்தைகளுக்கு உதவ வேண்டி லீவு எடுத்துக்கொண்டிருந்தாள். மருத்துவமனையில் குமாரை கவனிக்க தொடர்ந்து இன்னொரு வாரம் லீவை அதிகரித்து கொண்டு விட்டிருந்தாள். அவளது அலுவலகம் ஆண்டுதோறும் அவளுக்கு அளித்த 1 மாத ஓய்வு காலம் இப்படித்தான் பல காரணங்களுக்காக செலவழிந்ததை ஒழிய அவளது ஓய்வுக்கோ உல்லாசத்திற்கோ பயன்படவில்லை. மற்ற மேல்பட்ட அதிகாரிகள் போல முரளி அவளையும் குழந்தைகளையும் ஊட்டி, கொடைக்கானல் போன்ற இடங்களுக்கு கோடை நாட்களில் விடுப்பு எடுத்துக்கொண்டு அழைத்து சென்றதே இல்லை. வீட்டையும் குழந்தைகளையும் கவனிப்பது அவள் கடமை என்று விட்டுவிட்டு தனியே அவன் குளிர் பிரதேசங்களில் தன் நண்பர் பட்டாளத்துடன் சென்று கழித்துவிட்டு வருவது வழக்கம். தன் வருஷாந்திர லீவை அவள் அவ்வப்போது கொஞ்சம் எடுத்துக்கொண்டு வீட்டை சீர் செய்வதிலும் குழந்தைகளை அருகில் உள்ள கோவில் திருவிழாவுக்கு அழைத்து செல்வதிலும் கழித்தாள். தனது இழப்புகள், ஏமாற்றங்கள் அனைத்தையும் மறந்து அவள் வாழ்ந்து கொண்டிருந்த சமயம் கணேசனை பல ஆண்டுகளுக்கு பின் சந்திக்க நேர்ந்துவிட்ட பிறகு, அன்று அவன் சட்டென்று வந்து உதவி செய்த அனுசரணையை உணர்ந்த பிறகு அவள் மனம் அலைப்பாய தொடங்கியது உண்மை. என்ன இது விபரீதமான எண்ணங்கள்? தன்னைத்தானே அவள் பலமுறை சாடிக்கொண்டாள். மனதில் ஏற்பட்ட அந்த பரபரப்பான புரட்சிகரமான எண்ணங்களை உதறி எறிய முயன்றாள். சுற்றுப்பிரயாணங்களுக்கு பிறகு ஒரு சுற்று பருத்து போய் வீடு திரும்பியிருந்த கணவனிடம் அவள் மருத்துவமனை பில்லை நீட்டிய போது அவன் கோபத்துடன் துள்ளி குதித்தான். பகவதி நர்சிங் ஹோமுக்கு போகுமளவு குமாருக்கு அப்படி என்ன வந்துவிட்டது? ஒரு சின்ன காய்ச்சலுக்கு இப்படி ஒரு தடபுடலா? கத்தினான். கடும் காய்ச்சலும் தலையில் அடியுமாக ரொம்ப ஆபத்தான நிலையில் இருந்தான். வீட்டில் வச்சுட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் கலங்கி போயிட்டேன். அதனால உடனே அத்தனை பெரிய நர்சிங் ஹோமுக்கு போகணுமா? பெரிய கோடீஸ்வரன் மகள்னு நினப்பு உரிமினான். நீங்கள் காசு இதற்கு எதுவும் தரப்போவதில்லை. உங்கள் கம்பெனி தான் உங்களுக்கு வைத்திய செலவுக்குன்னு எல்லை இல்லாத அளவு உதவி செய்கிறாங்களே. இந்த பில்லை கம்பெனியில் காட்டி தொகையை பெற்றுக்கலாமே. எனக்கு நீ சொல்லித்தரியா? கண்டபடி செலவுகளை காட்டி எனக்கு அடுத்தபடி கிடைக்க போகிற ப்ரமோஷனில் மண்ணை போட்டுக்க சொல்கிறியா? மேஜை மேல் அவள் வைத்த பில்லை அலுவலகம் கிளம்பும்போது சட்டைப்பையில் வைத்து கொண்டு புறப்பட்டான். 1 வார காலமாகியது. அதை பற்றி அவன் மூச்சு விடவில்லை. ஞாயிற்றுக்கிழமை காலை அவன் மெதுவாக எழுந்து மெல்ல குளித்துவிட்டு சாவதானமாக சாப்பாட்டறைக்கு வந்தான். அப்பாவின் வருகைக்காக காத்திருந்த குழந்தைகள் இருவரும் பசியில் சுருண்டு போனார்கள். காய்ச்சலிலிருந்து தேறி வீடு வந்து சேர்ந்த குமாருக்கு முன்னை விட இப்போது அதிகமாக பசித்தது. தான் வருமுன் வீட்டில் உள்ளவர்கள் காப்பி டிஃபனை முடித்து கொண்டு விட்டால் முரளிக்கு பிடிக்காது. மிச்சம் மீதியை ஒழிச்சு வேலைக்காரிக்கு போடுறாப்புல எனக்கு எடுத்து வச்சிருக்கியா என்று டிஃபன் தட்டை எடுத்து வீசி எறிந்து விடுவான். காலை டிஃபனுக்கு அவள் சிரமப்பட்டு கணவனுக்கு பிடித்த இட்லி, வெங்காய சாம்பார், சட்னி முதலியன செய்திருந்தாள். சட்னியிலிருந்து ஒரு கடுகு உளுத்தம்பருப்பு தாளிப்பிலிருந்து விழுந்திருக்க வேண்டும். முரளியின் பற்களில் அது கடக்கென்று பட்டுவிடவே அவனுக்கு தாங்க முடியாத எரிச்சல் ஏற்பட்டுவிட்டது. செய்யறத ஒழுங்கா செய்யணும். தண்டக்கடனேன்னு சமைச்சு போட யார் உன்னை கட்டாயப்படுத்துகிறா? இட்லியை பிட்டு சாம்பாரில் நினைத்து கொண்டிருந்த குமார் தகப்பனை வெறுப்போடு நிமிர்ந்து பார்த்தான். 2000க்கு வைத்திய செலவு தண்டத்துக்கு வச்சுட்டு அப்படி ஏண்டா முழிச்சு பார்க்குற? முகரைய பேத்துருவேன் என்று சீறினான் முரளி. இப்போ தான் குழந்தை அந்த காய்ச்சலின் கொடுமையிலிருந்து தேறிண்டு வரா. அவன்கிட்ட போய் நீங்கள்
என்று இடை புகுந்து சமாதானப்படுத்த முயன்றாள். இன்னொரு இட்லி போட்டுக்கோங்க, ரொம்ப நாள் ஆச்சு நீங்கள் ஆற அமர உட்கார்ந்து டிஃபன் சாப்பிட்டு. இந்த ராட்சச படைகளை வீட்டில் வச்சுண்டு கட்டி காக்க ஓடா உழைக்கிறேன், அதுக்கே நேரம் போறலை முணுமுணுத்தான். அம்மா கண்ணால் காட்டிய ஜாடைக்கு கட்டுப்பட்டு குமார் தலையை குனிந்து கொண்டு மௌனமாக சாப்பிடத் தொடங்கினான். காப்பியை கொண்டு வந்து வைத்துவிட்டு மெல்லிய குரலில் வசந்தி கேட்டாள். அந்த பில்லுக்கு உங்கள் ஆஃபீஸில் செக்கு கொடுத்துருப்பாளே, அதை மாற்றி எனக்கு பணமாக கொடுத்துட்டா. வைத்திய செலவுக்கு ஆஃபீஸ் தரும் தொகை என்னுடைய சலுகையிலேருந்து வருது, அதை நான் சொந்த செலவுக்கு உபயோகிச்சுட்டேன். பணம் எதுக்கு? பேங்க்கில் கடன் எடுத்து நர்சிங் ஹோமில் கட்டினேன், அந்த கடனை திருப்பி தரணுமே. யாருக்காக கடன் வாங்கினேன்? எனக்கா? உன் தங்கை குழந்தைக்கு உன் தியாகத்தின் உயர்வை பிள்ளை புரிஞ்சுண்டு உன் பக்கமே எப்பவும் இருக்க அவனை வசமாக உன் கையில் போட்டுக்க. ஆடு நனையிறதுன்னு ஓனாய் அழுததான். உன் சாமர்த்தியத்தை நான் முழுக்க புரிஞ்சுட்டுருக்கேன். நோயாளியான உன் அப்பா எப்போவாது திடீர்னு தலையை போட்டுடுவார். உன் அழகுக்கும் நிறத்துக்கும் சட்டுன்னு எவனும் கிடைக்க மாட்டான். தன்னந்தனியே உலகத்தில் ஒரு இளம் பெண் காலம் கழிக்கிறது கஷ்டம்னு நீ என்ன கல்யாணம் செய்துக்க சட்டுன்னு ஒத்துண்ட. குழந்தைகளை பராமரிக்க பெரிய தியாகம் செய்து மெழுகுவர்த்தியாக உருகி போவது போல வேஷம் போடுற. உன்னை எனக்கு நன்னா தெரியும். திமிர் பிடிச்சு ரொம்ப பணக்காரி போல அந்த பெரிய நர்சிங் ஹோமில் கொண்டு பிள்ளையை சேர்த்தவன் நீ. அதுக்கு உண்டான பில்லை கட்ட வேண்டியது உன் கடமை. படபடவென்று பேசிவிட்டு காப்பியை ஒரே மூச்சாக குடித்து எழுந்தான். கையை கழுவிக்கொண்டு அவர்கள் அனைவரையும் கொன்று விடுகிறவர் போல ஒரு பார்வையால் சுட்டுவிட்டு வெளியே சென்றான். ஏய் குமார் என்று கூச்சல் போட்டபோது ரஞ்சிதா எழுந்து கையை கழுவிக்கொண்டு ஓடினாள். கேட்டை அகலமாக திறந்து வைத்துவிட்டு கேரேஜை பூட்ட தயாராக ஓடி வந்து நின்றாள். ஏ குமார் வர்றதுக்கு என்ன கொள்ள? காருடன் சேர்ந்து உருமினான் முரளி. கேரேஜை இழுத்து பூட்டிவிட்டு மெல்ல திரும்பி பார்த்தாள் ரஞ்சிதா. அவள் சுபாவத்தில் ரொம்பவும் சாது, பயந்தவள், குமாரை போல எதிர்த்து பேசும் துணிவு இல்லாதவள். அந்த கடங்காரனுக்கு பறிஞ்சுண்டு நீ வந்துட்டியா? நம்ம கருப்பாய்கிட்ட பயிற்சி பெற்றவ. அவளை போல நீயும் ஜெகஜாலி ஆயிடுவ. வயிற்று பிள்ளை நழுவுறாப்புல சர்க்கரையாக பேசுவாளே உங்கள் அம்மா. பற்களை கடித்து விட்டு காரை ஓட்டி சென்றான். வாயிலை கடக்கும் முன் பகல் சாப்பாட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லு என்று கத்திவிட்டு வேகமாக சாலையில் மறைந்து போனான். கேட்டை மூடிக்கொண்டு வெளிரடைந்த முகமாக வந்தவளை வசந்தி பார்த்தாள். அப்பா சுபாவும் தெரிஞ்சது தானே என்று கண்களால் பரிவுடன் அவளை தேற்றினாள். என்ன சொல்லிட்டு போறார் நம் வீட்டு ராஜா? குமார் ஏளனமாக கேட்டான். பகல் சாப்பாட்டுக்கு வரமாட்டாராம். வராமல அப்படியே போகட்டும், ஒழிஞ்சு போகட்டும். அப்படிலாம் பேசக்கூடாது குமார். நீங்கள் சும்மா இருங்கோம்மா. நான் இன்னும் பள்ளிக்கூட பையன் இல்லை. இன்னும் 1.5 வருஷத்தில் CA முடிச்சிடுவேன். உடனடியாக ஏதாவது ஒரு பெரிய கம்பெனியில் வேலை தேடிப்பேன். அதுவரை பொறுத்துக்கிறேன். ஆனாலும் இவர் எல்லையை மீறிட்டு போகிறார். பெத்த குழந்தையின் வைத்திய செலவுக்கு ஆஃபீஸ் கொடுத்த பணத்தையும் தன் செலவுக்கு எடுத்துக்கிடுங்கிற கெட்ட புத்தி எந்த மனிதனுக்காவது ஏற்படுமா? இவரை போல ஒரு குரூரமான மிருகத்தோடு நாம் வாழறதை விட. என்னடா சொல்கிற குமார்? நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். காலம் வரும்போது சொல்கிறேன். கையை உதறிக்கொண்டு எழுந்தான். அந்த நிமிஷமே அவன் குடும்ப பொறுப்பெல்லாம் உணர்ந்த ஒரு நல்ல ஆண்மகனாக மாறிவிட்டிருந்தான். காலம்தான் நகர்ந்தது. முரளியின் முரட்டு குணம் அவனை விட்டு சிறிதும் நகரவில்லை. குமார் முடிவுத் தேர்வை எழுதி வெற்றி பெற்று விட்டான் என்பதை அறிந்து மகிழ்ச்சி அடைவதற்கு பதில் ஆத்திரப்பட்டான் பெற்றவன். தன் காலிலே நிற்கும் தகுதி பெற்று விட்டானே, தோளுக்கு மிஞ்சிய பிள்ளையாகி நிற்கிறானே, இவனை இனி ஆட்டி படைக்க முடியாதே என்ற உள்ள குமுறல் அவனுக்கு. ரஞ்சிதா BA முடித்துவிட்டு வீட்டு நிர்வாகத்தை ஏற்றுக்கொண்டு விட்டிருந்தாள். அழகானதொரு இளம் பெண்ணாக, அறிவுடையவளாக, திறமைசாலியாக உருவாகிவிட்டிருந்த அவளை காணவும் அவனுக்கு எரிச்சல் பற்றி கொண்டுதான் வந்தது. தொழில் கல்வி எதுவும் கற்றுக்கொள்ளாது சட்டியை சுரண்ட BA படிப்பு எதற்கு? படித்த பெண் என்று வசந்தி வரப்போகும் சம்பந்திகளிடம் பெருமைப்பட்டு கொள்ளவா? அவளுக்கேற்ற பிள்ளையை தேடி கல்யாணம் செய்து வைக்க வேண்டுமானால் வரதட்சணை, சீர், கல்யாண செலவு என்று அவன் கையை கடிக்குமே. சனியன், இந்த பெண் பிறக்கலன்னு யார் அழுதா? மனதிற்குள் சபித்து கொண்டிருந்தான். சில சமயம் தன் வெறுப்பை வெளிப்படையாக வார்த்தைகளால் கொட்டினான். அட, ரஞ்சிதா கூட அம்மா மாதிரி வத்த குழம்பு தேனாட்டமாக வைக்க கற்றுக்கிட்டாளே. ஒரு நாள் இரவு சாப்பாட்டின் போது உற்சாகமாக பேசிய மகனை ஆத்திரத்துடன் பார்த்தார் அப்பா.
சமைக்க தெரிஞ்சுட்டா போதுமா? வரதட்சணை பணத்தை மூட்டை கட்டி வச்சுக்காட்டா எவன் இந்த வீட்டு வாசலை மிதிப்பான்? செத்தொழிஞ்ச மகாராணி கூடவே தன் பெண்ணையும் கூட்டிட்டு போயிருக்கலாம். முகம் சோர்ந்து கண் கலங்கியபடி பரிமாறிய பாத்திரத்துடன் உள்ளே சென்ற தங்கையை பார்த்து மனம் நொந்து போனான் குமார். அவனுக்கு அந்த பெரிய நிறுவனத்தில் தன் சிபாரிசின் மூலம் ஒரு வேலை வாங்கி தருவதாக கணேசன் சொல்லியிருந்தார். தனக்கு ஏற்பட்ட அந்த கொடும் காய்ச்சலின் போது உதவிய அவரை அவன் மறக்கவே இல்லை. அடிக்கடி அவரது அலுவலகத்தில் போய் அவரை கண்டு அளவலாவி தோழமை கொண்டு விட்டிருந்தான். அங்கிள் கணேஷ் என்று குழந்தைகள் இருவரும் கொண்டாடும் வகையில் கணேசனும் அவர்கள் குடும்பத்துடன் நெருங்கி பழகத் தொடங்கினான். அப்பாவுக்கு தெரிவிக்காது அவரது உத்தரவை கேட்காது குழந்தைகள் அங்கிள் கணேஷை அப்பா சுற்றுப்பயணம் தொடங்கி வீட்டில் இல்லாத சமயங்களில் விருந்துக்கு அழைத்து உபசரித்தனர். கணேஷ் அங்கிளுடன் கூட கடற்கரைக்கும் சினிமாவுக்கும் சென்று வந்தனர். முதலில் இந்த நெருக்கத்தை வசந்தி வரவேற்க தயங்கினாள். குமாரின் வற்புறுத்தலையும் ரஞ்சிதாவின் வேண்டுகோளையும் அவள் புறக்கணிக்க முடியவில்லை. அவளுக்கே அப்படி ஒரு ஆசை வந்திருந்தது. அடிக்கடி கணேசனை பார்த்து பேசி பல விஷயங்களை பற்றி அலசி மனதிற்கு அவனது தோழமையால் ஒரு நெருக்கத்தையும் இதத்தையும் நாட அவளும் தான் விரும்பினாள். உங்கள் அப்பாவுக்கு பிடிக்காதுடா என்று ஒரு தடவை குமாருக்கு அவள் எச்சரிக்கை செய்தாள். அப்பாவுக்கு நாம் செய்கிற காரியம் எதுவுமே பிடிக்காது. அவர் கிடக்க பெத்த தகப்பன் போல என்கிட்ட அங்கிள் கணேஷ் பாசமாக பழகிறார். என் படிப்பை பற்றி அக்கறையாக விசாரிக்கிறார். அவரை சந்திக்க நான் அலுவலகம் போன போதெல்லாம் தம் காரில் என்னை கூட்டிக் கொண்டு ஸ்டார் ஹோட்டலில் தன்னோட சாப்பிட கூட்டிகிட்டு போவார். நம் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ரஞ்சிதாவுக்கு ஏதாவது பரிசு வாங்கிட்டு வரார். எங்கள் இருவரின் பிறந்த நாட்களை மறக்காமல் வாழ்த்து அனுப்பி வைக்கிறார். அம்மா, நீங்கள் தடுக்காதீங்க. இதுவரை நாங்கள் அனுபவிக்காத ஒரு பாக்கியத்தை பாசமிக்க ஒரு மனிதன் தந்தையாக இருந்தால் இப்படித்தான் இருப்பார் என்று நாங்கள் 2 பேரும் மனம் நிறைந்து நேசிக்கிற அங்கிள் கணேஷிடமிருந்து எங்களை பிரிக்காதீங்கம்மா. கணேசனை மறந்து உதறிவிட்ட மனதில் அவளுக்கும் அவன் பால் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டிருந்தது. பாசமுள்ள கணவன், சே, அப்படி ஒரு கல்யாணமான பெண் நினைப்பது தவறு. அவளது ஒழுக்கத்திற்கு மாசு ஏற்பட்டு விடுமே. நண்பனாய், பண்பிலே தெய்வமாய், பார்வையில் சேவகனாய் என்று பாரதி விவரித்த அந்த கண்ணன் போல திடீரென்று மறுபடி எங்கிருந்தோ அவர்களது வாழ்க்கையில் புகுந்து கொண்டு விட்ட கணேசனை அவள் மனம் மிகவும் பெருமையுடன் மதித்தது. ஏக்கத்தில் செல்லரிக்கப்பட்ட அந்த மனதிலே புதிய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள் மெல்ல துளிர்விட்டன. அதில் ஒரு கருத்து மிகவும் புரட்சிகரமாக கூட ஏற்பட்டிருந்தது. ஆனால் அதை செயலாக்க அவளுக்கு துணிவு வருமா? சமூகம் என்ற போர்வையை கிழித்து கொண்டு வெளிவர, போலி வாழ்க்கையை பழைய சட்டையைப் போல கழற்றி எறிய அவளுக்கு துணிச்சல் இருக்கிறதா? அவள் மனதில் சதா இந்த ஒரு கேள்வி எழுந்து பதில் இல்லாது அமங்கிக் கொண்டிருந்தது. வீட்டிற்கு விருந்தாளியாக அவன் வருவதை அவள் வரவேற்று உபசரித்தாள். குழந்தைகளை அவன் தன்னோடு சினிமா, நாடகம், நடன நிகழ்ச்சி, பாட்டு கச்சேரிகளுக்கு அழைத்து போவதை அனுமதித்தாள். அன்போடு அவன் கொண்டு வந்து அவர்கள் அனைவருக்கும் வழங்கிய பிஸ்கட், சாக்லேட், பழங்கள் போன்ற பரிசுகளை ஏற்று அவனுக்கு நன்றி தெரிவித்தாள். வீட்டின் நிர்வாகத்தில் ஏற்படும் எந்த சிறு சிக்கலுக்கும் அவனது ஆலோசனையை கேட்டு அவ்வப்போது அவனது அலுவலகத்திற்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கண்டாள். ஒரு தடவை குழந்தைகளின் நிர்பந்தத்தை மீற முடியாது அவன் வசிக்கும் சண்பகா அப்பார்ட்மெண்ட்டிற்கு தன் 2 மக்களுடன் போய் வந்தாள். அன்று ஞாயிற்றுக்கிழமை. அழைப்பு மணியை அழுத்தியவுடன் கதவை கணேசனே திறந்தான். அப்படியே நில் வசந்தி, கனவா நினைவான்னு என்ன கொஞ்சம் கிள்ளி பார்த்துக்கிறேன். சிரித்தபடி அவர்களை வரவேற்றான். தனிக்கட்டையாக வாழ்கிறவன் என்றாலும் ஃப்ளாட் பளிச்சென்று சுத்தமாக தேவைப்பட்ட சாமான்கள் போடப்பட்டு அழகாக அலங்காரமாக இருப்பதைக் கண்டு வேப்படைந்து போனாள். வீட்டில் சமையலுக்கு அவன் ஒரு ஆளை அமர்த்தி கொண்டிருப்பதை கவனித்தாள். சமையல்காரர் காப்பியை கொண்டு வந்து அவர்களுக்கு கொடுத்துவிட்டு உள்ளே திரும்பும்போது கையில் பிடித்திருந்த பிடித்துணியை நழுவ விட்டு போய்விட்டார். சட்டென்று அதை எடுத்து கணேசன் அழகாக மடித்து தானே சென்று சமையலறை மேஜை மீது வைத்துவிட்டு திரும்புவதைக் கண்டு திகைத்து போனாள். என்ன சிரிக்கிற வசந்தி? எனக்கு அந்தந்த பொருள் அங்கங்கே இருந்தால் தான் பிடிக்கும். வீட்டை ரொம்ப சுத்தமாகவே வச்சுருக்கேன். உன் வீட்டை விடவா? உன்னை போல பொறுப்பான ஒருத்தி மட்டும் என் வாழ்வில் இருந்து விட்டிருந்தால். குழந்தைகளின் காதில் படாது மெல்லிய குரலில் அவன் கூறியபோது வசந்தியின் மார்பு படபடத்தது. விஸ்வாமித்திரர் ஒருவர்தான் ஆண் என்கிற தகுதியில் தன் தவத்தை விட்டு கீழே இறங்கி வந்து மனதுக்கு பிடித்தபடி வாழ்ந்தார்.
மறுபடியும் புத்தி வந்து தவத்திலே ஒரே மூச்சாக இறங்கினார் என்பது ஆண்களுக்கு மட்டும் இயற்கை தந்த தகுதியா, சமூக அமைப்பில் ஏற்பட்ட உரிமையா? விஸ்வாமித்திரரைப் போல தன் இளமை உணர்வுகளை அடக்கிக் கொண்டு தியாகம் என்கிற தபஸில் அவனும் இத்தனை காலம் கடுமையான வைராகியத்தை அனுசரித்தவன்தான். அவனது மனதிலும் சபலங்கள் அலைமோதுகின்றதில் ஆச்சரியமில்லை. ஆண் பெண் இருவருக்கும் இயற்கை தந்த ஆசா பாசங்கள் பொது. சமூக அமைப்பின் காரணமாக ஆண் தன் ஆசைகளை பகிரங்கமாக செயல்படுத்த முடிகிறது, பெண் பயப்படுகிறாள். துணிவுடன் சமூகத்தை எதிர்த்து தன் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள இயலாது கோழையாக போலியாக வாழ்கிறாள். குழந்தைகள் வற்புறுத்தினாலும் இனி அவள் அவர்களுடன் கணேசனின் பிளாட்டுக்கு வருவதை தவிர்க்க வேண்டும். காலமெல்லாம் போய் இந்த வயதில் கல்யாணத்திற்கு பெண்ணும் பிள்ளையும் நிற்கும்போது அவளுக்கு மறுவாழ்வு வேண்டுமென்ற ஆசையா? சீச்சி, கேட்பவர்கள் சிரிப்பார்கள். ஒரு பெண் இப்படி நினைப்பாளோ என்று ஏளனம் செய்வார்கள். ஒரு பெண்ணின் மனதில் என்ன விதமான எண்ணங்கள் ஏற்படுகின்றன என்பதை யாரும் உணர முடியாது. 2 தினங்கள் கழித்து உற்சாகமாக குமார் வீட்டுக்குள் ஓடி வந்தான். கையில் ஒரு சாக்லேட் டப்பா. அம்மா, எனக்கு வேலை கிடைச்சிட்டது. அங்கிள் கணேஷ் சிபாரிசு செய்த கம்பெனியில் அக்கௌண்ட் செக்ஷனில் உதவி அக்கௌண்டண்ட்டாக, ரொம்ப பிரபலமான கம்பெனி. இங்கே வேலை கிடைக்கிறது உலக மகா அதிசயங்களில் ஒன்று. ஆர்ப்பரித்தான். அப்பாடா என்று வசந்திக்கு ஒரு நிம்மதி உணர்வு. குமாரை பற்றிய கவலை விட்டது. அடுத்தபடியாக அவள் முடிக்க வேண்டிய கடமை ரஞ்சிதாவின் திருமணம். அதற்கு பின் என்னென்னவோ கற்பனையில் நாட்கள் நகர்ந்தது. முதல் மாத சம்பளத்தை வாங்கிய குமார் அம்மாவிடம் அப்படியே கொண்டு வந்து கொடுத்தான். முதலில் உங்களுக்கு இந்த பணம் முழுவதும் போட்டு ஒரு புடவை வாங்க வேண்டும். கிளம்புங்கள் கடைக்கு. அடுத்த மாத சம்பளத்தில் ரஞ்சிதாவுக்கு ஒரு புடவை வாங்கி தந்துடுவேன். அதுக்கு பிறகுதான் என்னை பற்றி, என் செலவுகளை பற்றி சிந்திக்க போகிறேன் என்று கூறிவிட்டு வற்புறுத்தி தாயை அவன் தன்னுடன் கடைக்கு கூட்டி சென்றான். வசந்தி புது புடவையை உடுத்திக்கொண்டு பூஜை அறையில் இருந்த கடவுள் படங்களுக்கு நமஸ்காரம் செய்துவிட்டு வெளிவந்தபோது முரளி வீட்டுக்குள் வந்தான். அட, இதென்ன அலங்காரம்? பிரீஃப் கேஸை மேஜை மீது வைத்துவிட்டு இடுப்பில் கைகளை வைத்தபடி கேட்டான் கோபத்துடன். குமார் வேலைக்கு போகிறான் இல்லையா? முதல் மாத சம்பளத்தை போட்டு எனக்கு புடவை வாங்கி தந்திருக்கான். யாரை கேட்டுன்னு இந்த காரியம் செய்த குமார்? அப்பா ஆத்திரத்துடன் கத்துவதை கேட்டு குமார் உள்ளே வந்தான். யாரை நான் கேட்கணும்? நான் சம்பாதித்தேன், அதை என் தாய்க்கு வாங்கி கொடுக்க உபயோகித்தேன். வானத்திலிருந்து குதிச்சிட்டவன் போல பேசுறியா நீ? நீ யார்? நான் பெத்த மகன். இப்போ திடீர்னு உறவு வந்து விட்டதோ? உங்களை போல உங்களுக்கு உறவுன்னு ஏதாவது ஒன்று இருக்கா? டேய், பல்ல உடைச்சிருவேன். சும்மா பூச்சி காட்டாதீங்கப்பா. நாய் கூட தான் குட்டி போடுறது. அதுபோல் சில மனிதர்கள் தாங்கள் பெற்ற குழந்தைகளை பற்றி கடுகளவும் நினைக்கிறதில்ல. நான் படித்ததை பற்றி கவலைப்பட்டேளா? வேலைக்கு அலைஞ்சதை பற்றி ஸ்ரத்த எடுத்துட்டேளா? இப்போ சம்பளத்துக்கு மட்டும் பங்கு கேட்க வந்துட்டேளே. எனக்கு அங்கிள் கணேசன் வேலை வாங்கி தந்தார். யார் அவன்? நானும் கேள்விப்பட்டு தான் வரேன். நான் இல்லாத போது இங்கே வந்து உறவு கொண்டாடுறவன் உன் அம்மாவின் கள்ள புருஷனா? ஐயோ என்று காதை பொத்திக்கொண்டு வசந்தி அலறினாள். அப்பா, கண்ணா பின்னான்னு பேசினா. அவன் முடிக்கும் முன் ஒரே பாய்ச்சலில் வசந்தி அருகில் நெருங்கிய முரளி அவளது கூந்தலை பற்றி தரவென்று இழுத்தான். யாரடி அந்த கணேஷ்? அங்கிள் கணேஷ். முன்பு ஒரு தடவை உன்னை கல்யாணம் செஞ்சுக்க விரும்பி உங்கள் அப்பா கிட்ட வந்து கேட்டவன் தானே? உங்கள் அப்பா என்கிட்ட பெருமையாக சொன்னார். என் பெண்ணை விரும்பி பலர் கேட்டார்கள். கணேசன் ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருக்கிற பையன் தானே விரும்பி கேட்டான். என்ன உத்தேசித்து இவ கல்யாணத்துக்கு ஒத்துக்கலைன்னு சரணு விட்டார். அவனா? ஆமாம், அவர்தான் இப்போ குடும்பத்து நண்பராகி நீங்கள் செய்யாமல் மறந்துட்ட எல்லாத்தையும் எங்களுக்கு செய்கிறார். குமார் ஆத்திரத்துடன் பேசினான். அப்போ உங்கள் அம்மாவுக்கு புது அப்பாவை தேடி கொடுத்துருக்கியாடா ராஸ்கல்? உங்கள் நட்பு எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு உண்மையை சொல்லு. இல்லாட்டா உன்னை என்றபடி அவள் கூந்தலை பிடித்து ஆக்ரோஷமாக இழுத்து அவளை சுவற்றில் மோதி தள்ள, ஐயோ என்று அலறிக்கொண்டு அவள் தரையில் விழ, பல் உதட்டில் பட்டு தரையில் ரத்தம் ஓட, அம்மா என்று ரஞ்சிதா கத்தி கதறிக்கொண்டு அவளை கட்டிக்கொள்ள, குமார் கோபாவேசமாக ஓங்கிய தன் தந்தையின் கரத்தை பிடித்து கொண்டான். இந்த நிகழ்ச்சியை நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்தேன். நடந்துடுத்து. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இதோட நம் உறவுக்கு முற்றுப்புள்ளி வச்சு கொண்டு விட்டீங்க. ஞாபகம் இருக்கட்டும். என்னடா மிரட்டுற? ஏற்கனவே நான் செய்த முடிவு. அப்பா, உங்களோட நாங்கள் வசிக்காமல் பிரிஞ்சு போயிடுறதுன்னு தீர்மானம். இன்றைக்கே அம்மாவை அழைச்சிண்டு
தங்கையோட நான் வேற வீட்டுக்கு போயிட போகிறேன். எல்லாம் தயார் செஞ்சு வச்சிருக்க. பேஷ், அப்படியே உங்கள் அம்மாவுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிரு. அப்படி செய்து வைப்பதும் தப்பில்லை. உங்களோட அவள் என்ன சுகம் கண்டா? வேலைக்கு சேர்ந்ததுமே நன்கு ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்துட்டேன். ஓட்டு வீடு தான், பரவாயில்லை. அங்கே நாங்கள் 3 பேரும் சுகமாக காலம் கழிக்க போகிறோம். கையை உதறிக்கொண்டு பிள்ளையை நெட்டி தள்ள முயன்ற முரளி தோல்வியைத்தான் கண்டான். இரும்பு பிடி போல குமார் அவனது கையை பற்றி கொண்டிருந்தான். என் மேலே கையை வைக்க நினைச்சா உங்கள் மரியாதை கெட்டு போயிடும். நானும் ரஞ்சிதாவும் மேஜராகி விட்டவர்கள். ஒரு அடி நகர்ந்தாலும் மண்டையை பிளந்து மாவிளக்கு போட்டுடுவேன். கணவனுக்கு துரோகம் செய்கிற தாய்க்கு பரிஞ்சுண்டு ஏண்டா படுவா? கோபத்திலே பேச முடியாது திணறினான். எங்கள் அம்மா என்ன துரோகம் செஞ்சா? 5 ஸ்டார் ஹோட்டலில் புட்டியும் குட்டியுமா உங்களை போல ஒழுக்கமில்லாத வாழ்க்கை நடத்தினாளா? அங்கிள் கணேசன் வந்து போயிட்டு இருந்தானே. அப்பா, உங்கள் ஊத்த வாயை மூடுங்க. அம்மா ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க. பல ஆண்களோட பேச நேரிடுகிறது. அங்கங்கே பஸ்ஸில் பயணப்பட்டு ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. பஸ் கண்டக்டரிடம் பேசாமல் டிக்கெட் வாங்க முடியுமா? தினமும் வாசலில் பால்காரர் வந்து நிற்கிறார். உங்கள் உடைகளை இஸ்திரி போட்டு சலவை தொழிலாளி கிட்ட பேசி வாங்கி வைக்கிறா. காய்கறி கடைக்காரர், மளிகை கடைக்காரர்னு அம்மா பல ஆண்களிடம் பேச வேண்டியிருக்கு. அம்மா கழுத்தை வெட்டி போடுன்னதும் கேட்டு முடித்து விட்ட அந்த பரசுராமன் நான் இல்லை. கற்பு நிலை இரு கட்சிக்கும் பொது. உங்கள் ஒழுக்கத்தை பற்றி முதல்ல உங்கள் மனசுக்குள்ளே அலசி பார்த்துக்கோங்க. கடைசியாக ஒன்று சொல்கிறேன். அங்கிள் கணேசன் உத்தமமான குடும்பத்து தோழர். அவர் அம்மாவுக்கு ஒரு நல்ல நண்பர். அதை தவிர பூதக்கண்ணாடி வச்சுட்டு பாத்தியாடா ராஸ்கல்? அம்மாவை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும். உங்களைத்தான் பூதக்கண்ணாடி வச்சு பார்க்கணும். உங்களோட இனி நான் சேர்ந்து வாழ முடியாது. வாயை பெருக்கி வச்சிருக்கா அந்த மகா பாவி. அப்பா, அவள் வாயில் ரத்த வராப்பில் அடிக்க உங்களுக்கு மனம் வந்ததே. நீங்கள் மனுஷன் இல்லை. அதனால் எங்களாலும் உங்களோட சேர்ந்து இனி வாழ முடியாது. அப்படியா சேதி? உன் அம்மாவை நான் விவாகரத்து செய்துட்டு எனக்கு மனசுக்கு பிடிச்சவளை கல்யாணம் பண்ணி கொண்டு வாழ்ந்து காட்டுறேன். அதையே அம்மாவும் செய்ய முடியுங்கிறத மறக்காதீங்க. காலம் ரொம்ப மாறிப்போச்சு என்று கத்திவிட்டு கீழே சுருண்டு கிடந்த தாயை வாரி மடியில் சாத்தி கொண்டான். அம்மா, நமக்கு விடிவு காலம் வந்து விட்டது என்று அழுகையில் குலுங்கினான். உடனடியாக ஒரு டாக்ஸியை பிடித்து வந்தான் குமார். அம்மாவையும் ரஞ்சிதாவையும் அதில் ஏற்றிக்கொண்டு முதலில் காயத்திற்கு மருந்து போட அவர்களது குடும்ப வைத்தியர் கோதண்டத்திடம் அழைத்து சென்றான். கீழே விழுந்துட்டாங்க, பல்பட்டு என்று காரணத்தை வேறு விதமாக விளக்கினான். அடுத்ததாக அவர்கள் வசிக்க முன் ஏற்பாடாக கணேசன் உதவியுடன் வாடகைக்கு எடுத்திருந்த அந்த சிறிய ஓட்டு வீட்டில் அவர்களை இறக்கிவிட்டான். அன்று மூவரும் ஹோட்டலிலிருந்து அவன் எடுத்து வந்த எடுப்பு சாப்பாட்டை பகிர்ந்து கொண்டு விட்டு அவன் முன்னதாக வாங்கி வைத்திருந்த 2 பாயில் தலையணை கூட இல்லாது நிம்மதியாக உறங்கினர். அதற்கு பின்னர் உடல்நலக் குறைவு என்று 1 வாரத்திற்கு அலுவலகத்திற்கு லீவ் எடுத்துக்கொண்டாள் வசந்தி. அடிபட்டு பல்குத்திய காயத்தில் முகம் வீங்கி போயிருந்த நிலையில் அவளுக்கு காயத்தின் வலி ஒரு புறம், பார்ப்பவர்கள் பலவிதம் கேட்பார்கள் என்ற வேதனை ஒரு புறம். லாரியில் தங்களது சாமான்களை பொறுக்கி எடுத்துக்கொண்டு வந்து குமார் சேர்ந்ததும் அவள் வீட்டை சீர்திருத்த தொடங்கினாள். மிக விரைவில் சில நாட்களில் அவர்கள் அந்த பங்களா வாசத்தை துறந்து மிகவும் எளிய முறையில் தங்களது மறு வாழ்க்கையை தொடங்கினார்கள். தன் மனைவியிடமிருந்து விவாகரத்து கோரி ஆவண செய்ய முரளி முயன்று கொண்டிருந்தான். 1 வருஷம் பிரிந்திருந்து இரு தரப்பினரும் ஒப்புக்கொண்டால் எந்தவித சிக்கலும் இன்றி விவாகரத்து கிடைக்கும் என்பதிலே அவனுக்கு மட்டில்லாத மகிழ்ச்சி. ஒரு சில நாட்களுக்கு பின் அவர்கள் மூவரும் கூடத்து தரையில் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்த போது குமார் ஆரம்பித்தான். அம்மா, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல போறேன். என்னடா அது? அப்பா மனம் திருந்தி மன்னிப்பு கேட்க வராருன்னு சொல்ல போறியா? சிரித்தாள் வசந்தி. அந்த வாழ்க்கையின் அத்தியாயத்தை நாம் மூவரும் மூடிவிட்டோம். அம்மா, உங்களுக்கு நாங்கள் தானே முக்கியம். அப்படி உண்மையில் நினைச்சா நீங்கள் அவரை பற்றி பேசவே கூடாது. சொல்லுன்னு கோபம் வந்துடுறது. அதை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோடா. இத்தனை காலமாக அடக்கி வச்சிருந்த ஆக்ரோஷம் அப்பப்போ எரிச்சல் உணர்வாக வடிகாலை தேடி வெளிவருது. என் வேலை பயிற்சி காலத்தில் எனக்கு ஒரு நிறுவனத்தில் ஒரு தோழன் கிடைச்சான். MA படித்தவன். மொத்த விலையில் பொருட்களை வாங்கும் பகுதியில் மேனேஜர் வேலை. நம்மை போல சாதாரண குடும்பம். பையன் நன்னா ஜோராக இருப்பான். அடுத்தபடியாக வேலை உயர்வு கிடைச்சிட்டா பங்களா, கார் எக்ஸட்ரா எல்லாம் தானே வந்து குவிஞ்சிடும்.
கையிலும் தாராளமாக சம்பளம் கிடைக்கும். இப்படி எதுக்கு சுற்றி வளைக்கிற? அவனுக்கு ஒரு அத்தை பெண், தாய் தந்தை இல்லாதவ. சின்ன குழந்தை காலத்திலேருந்து அவன் வீட்டில் வளர்றா. அவளும் படிச்சிருக்கா. ஆனால் பிஏ ஃபெயில். வீட்டு வேலைகளை நன்னா செய்வா. பார்க்க மாநிறம். இப்போ நீங்கள் இல்லையா? அது போல. போட, நான் சுத்த கருப்பு. அம்மா, நிறம் முக்கியமல்ல, குணம்தான் முக்கியம். எங்களை பொறுத்தவரை உங்களை பார்க்கும்போது வேதபுரிநாதர் கோவில் இருக்கிற அந்த வேதநாயகியை பார்க்கறது போலத்தான் நினைக்கிறோம். ரஞ்சிதா ஆவலுடன் குறுக்கிட்டாள். அம்மா, அர்ச்சகர் வேதநாயகி கற்பூர ஜோதி காட்டுறப்போ அந்த முகத்தில் தெரிகிற அந்த புன்னகை, கண்களில் தெரிகிற அந்த சிரிப்பு, அதையெல்லாம் சில சமயம் உங்ககிட்ட நான் பார்க்குறேன். என் உடம்பு புல்லரிச்சு போகிறது. உண்மையிலே அம்மா, நீங்கள் ரொம்ப அழகானவங்க. சொல்லிக்கொண்டே அம்மாவை இறுக கட்டிக்கொண்டு இழைந்தாள். வசந்தியின் பார்வையை நீர் மறைத்தது. சரி, நீ உன் கதையை முடி. இவன் நடுவில் கரடி விடுறா. மெல்ல சிரித்தாள். அந்த பையனுக்கு தன் அத்தை பெண்ணை கல்யாணம் செய்துக்க சம்மதம் இல்லை. உறவிலேயே கல்யாணம் செஞ்சிருந்தா சில விதமான பாரம்பரிய வியாதிகள் வரும், புத்தி மட்டமான குழந்தைகள் பிறக்கும் என்றெல்லாம் அவன் தீவிரமாக நம்புறான். அவளுக்கு தகுந்த வரனை தேடும் பொறுப்பு இப்போது அவனுடையதாகி விட்டது. நீ என்ன சொல்ல வரேங்கிறத என்னால் ஊகிக்க முடிகிறது. வசந்தி சிரித்தாள். அந்த பெண்ணை நான் கல்யாணம் செய்துக்கிறேன்னு ஒப்புக்கொண்டு விட்டேன். ஒரு நல்ல நாள் பார்த்து பெண் பார்க்க நீங்களும் வரணும். பெண்ணை பார்க்காமலேயேடா ஒப்புக்கொண்ட? ஒரு நாள் அவன் வீட்டுக்கு காப்பி சாப்பிட போயிருந்தேன். அப்போ லேசாக பார்த்தேன். பெண் மாநிலமாக சுமாராக இருக்கா. நீ உன் நண்பனுக்கு வாக்கு கொடுத்துட்டியா? நான் எப்போவோ முடிவு செய்த காரியம். நான் கல்யாணம் செஞ்சுண்டா அழகுக்கு முக்கியத்துவம் தரமாட்டேன். நல்ல குடும்ப பின்னணி, எளிமையான குணங்கள் உடைய அடக்கமான என் அம்மாவை போல கெட்டிக்காரியான பெண்ணாக பார்த்து கல்யாணம் செஞ்சுண்டு அவளுக்கு நல்ல கணவனாக இருந்து அவளை காப்பாற்றணும்னு என் லட்சியம். உங்களை அப்பா செஞ்ச கொடுமையை பார்த்துட்டு என் மனசில் உருவான உறுதியான எண்ணம் இது. உனக்கு இஷ்டம்னா நான் குறுக்க எதுவும் சொல்ல மாட்டேன். எனக்கு இஷ்டம் என்பது ஒரு காரணம். மற்றொரு காரணம், இந்த கல்யாணத்தினால் வேறு ஒரு பலனும் கிடைக்க போகிறது. என்னடா குழப்பற? அவனது அத்தை பெண்ணை நான் கல்யாணம் பண்ண சம்மதிக்கிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை. என் தங்கையை ஒரு காசு வரதட்சணை கேட்காம அவன் கல்யாணம் பண்ணிக்கணும். அவன் சம்மதிச்சானா? சொக்கி போயிருக்கான். நம்ம ரஞ்சிதாவோட முந்தா நாள் அண்ணா சாலைக்கு போயிருந்தப்போ அவனை சந்தித்தோம். இவ தான் என் தங்கைன்னு சொல்லிட்டு லேசாக கண்ணை சிமிட்டினேன். ஏற்கனவே பெண்ணை பார்க்காம நான் சொன்னதுலேருந்து ஒத்துக்கொண்டவன் பெண்ணை பார்த்ததும் அங்கேயே நின்றுட்டான். அருகில் இருக்கும் நகைக்கடையிலேருந்து தாலியை வாங்கிட்டு வந்து அப்போவே கட்டிடுவான் போல அவன் கண்களில் ஒரு ஆவல், அவசரம். போ அண்ணா, செல்லமாய் சினுங்கினாள் ரஞ்சிதா. அம்மா, இவளை கேட்டால் நேரடியாக பதில் சொல்ல மாட்டா. அவனை இவளுக்கும் பிடிச்சு போச்சுன்னு இவளை பார்த்து நான் தெரிஞ்சுட்டேன். வேலையை மேற்கொண்டதிலிருந்து நீ வீட்டுக்கு தலைவனாயிட்ட. இனி உன் வார்த்தைக்கு தான் நாங்கள் மதிப்பு தரணும். சொல்லு மேலே. நம்ம வீட்டில் நடந்த சம்பவத்தை அவன்கிட்ட விவரமாக சொல்லிட்டேன். நானும் அவன் அத்தை பெண்ணை கல்யாணம் செய்துக்கிறதா முடிவெடுத்துட்டேன். இதை ஏன் இப்படி சொந்தத்தில் சுருட்டி வைக்கிறேன்னு கேட்க மாட்டேங்கிறீங்களே. நீயே சொல்லு. முன் காலத்தில் முத்து குளிக்க கடலில் இறங்கும்போது மூச்சை பிடிச்சிட்டு தான் இறங்கி முத்துச்சிப்பிகளை கூடையில் வாரி போட்டுட்டு வெளியே வருவானாம். நடுவில் மூச்சை அடைச்சா தன் இடுப்பில் கட்டியிருக்கிற கயிற்றை அசைப்பானான். மேலே படகுல நிற்கிறவன் சட்டுன்னு கயிற்றை பிடிச்சு அவனை தூக்கிட்டு காப்பாற்றுவானான். அநேகமாக முத்து குளிக்க இறங்குறவன் தன் மச்சான கயிற்றை பார்த்துக்க காவல் வச்சுட்டு இறங்குவானான். இவன் தங்கை அவனும் அவன் தங்கை இவனும் கல்யாணம் செய்து கொண்டிருக்கும் உறவு இருக்கத்தால் தங்கைக்காக அண்ணன் உதவி கேட்க கயிற்றை அசைத்தவுடன் சட்டுன்னு மேலே தூக்கி நீர்மட்டத்தில் கொண்டு வந்துடுவானாம். இத்தனை பெரிய கதை எதுக்கடா இப்போ? நாளைக்கு நம் குடும்பத்தை பற்றி குறைவாக பேசி நம் வீட்டு பெண்ணை அவர்கள் எதுவும் செய்ய முடியாது. அவள் வீட்டு பெண் நம் வீட்டு மருமகளாக இருப்பதால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருப்பார்கள். எப்படி என் ஐடியா? கணக்கு மூளை இல்லையா? எல்லாத்தையும் கணக்கிட்டு வச்சுடுறது. சிரித்தாள் ரஞ்சிதா வெட்கத்துடன் அம்மா மடியில் புரள. ஐயோ, இந்த பாப்பாவை பார் என்று அண்ணன் கேலி பண்ண அந்த வீட்டில் சிரிப்பு நிலவியது. சில நாட்கள் பல எதிர்பார்ப்புகளிலே வாழ்க்கை நிம்மதியாக கழிந்தது. ஒரு நாள் மாலை வீடு திரும்பிய குமார் மிகவும் கவலையுடன்
முகம் சோர்ந்து காணப்பட்டான். அம்மா, உங்களோட தனியாக நான் பேச விரும்புகிறேன் என்றபோது ரஞ்சிதா எழுந்து சமையலறைக்குள் சென்று உட்கார்ந்து கொண்டாள். என்னடா குமார், ஏதாவது நீ போட்ட கணக்கில் பிசகு ஏற்பட்டதா? கவலையுடன் கேட்டாள். என்னை பொறுத்தவரை நான் போட்ட கணக்கில் பிசகு ஏற்படலம்மா. ஆனால் உங்களை பற்றி ஒரு கணக்கு போட்டேன், அது தவறாகிவிட்டது. மனசு ரொம்ப கஷ்டப்படுறது. புரியும்படி சொல்லேன் குமார். எங்கள் 2 பேருக்கும் திருமணம் முடிஞ்சதும் 1 வருஷ காலம் கழித்து உங்களுக்கு மிஸ்டர் முரளிக்கிட்டேருந்து விவாகரத்து வாங்கி தந்துடுறது. பிறகு அங்கிள் கணேஷை நீங்கள் மறு விவாகம் செய்துக்க உங்களை ஒப்புக்க வைக்கிறது. ஊர் உலகத்தில் குழந்தைகளுக்கு பெரியவா கல்யாணம் செஞ்சு வைப்பா. இது என்ன தத்துப்பித்துன்னு யோசனை? வசந்தி கேட்டாள். ஆனால் அவள் மனதிலே ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இந்த 3 ஆண்டில் அவள் மனதில் எத்தனை முறை எழுந்து அடங்கியிருக்கிறது என்பது அவளுக்குத்தானே தெரியும். இதில் தப்பு ஒன்றுமே இல்லை. நானும் ரஞ்சிதாவும் கூட இதை பற்றி பலமுறை பேசியிருக்கோம். ரஞ்சிதா ஒரு நாள் டாக்டர் ரேவதி கிட்ட தன் காலில் பட்ட ஒரு சிறு காயத்துக்கு டெட்டனஸ் தடுப்பு ஊசி போட்டுக்க போயிருந்தபோது டாக்டர் சொன்ன தகவலை கேட்டு அதிர்ந்து போனாளாம். அம்மா, அந்த டாக்டர் சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு நாள் கூட மனைவியாக அப்பாவோட வாழலையாம். விதவைகளுக்கு மறுவாழ்வு, விவாகரத்து செய்து கொண்ட குழந்தைகள் உள்ள அனாதையாகிவிட்ட பெண்களுக்கு மறுவாழ்வு என்றெல்லாம் இப்போ பரவலாக பேசப்படும் போது ஒப்புக்கு திருமணம் செய்ததினால் தாம்பத்திய வாழ்வே அறியாத வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு ஏன் மறு விவாகம் செய்யக்கூடாது? அதுவும் உங்களை அடைய ரொம்ப ஆசைப்பட்டவரே. எனக்கும் அப்படி ஒரு ஆசை வந்தது. தனக்குள் சொல்லிக்கொண்ட வசந்தி முகத்தை தாழ்த்தி கொண்டாள். துக்கம் அவள் நெஞ்சை அடைத்தது. அந்தரங்கமான சில விஷயங்களை குழந்தைகளுடன் பங்கிட்டு கொள்ளும் பரிதாப நிலைக்கு உரித்தாகிவிட்டோமே என்று அவளுக்கு மிகவும் அவமானமாகவும் இருந்தது. இன்று நான் அங்கிள் கணேஷை பார்க்க அவர் அலுவலகத்துக்கு போயிருந்தேன். முறுக்கென்று தலையை நிமிர்த்தி அவள் குமாரை பார்த்தாள். நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது. உடல் முழுவதும் குப்பென்று வியர்த்து கொட்டியது. அங்கிள் கணேஷ் அமெரிக்காவுக்கு வியாபார சம்பந்தமாக ஒரு பயணம் போக கிளம்பியிருக்கார். தனியாக அல்ல, கூட அவரது உதவி மேனேஜரும் போகிறாரா? அம்மா, அங்கிள் கணேஷ் போன வாரம் அதிகம் யாரிடமும் சொல்லிக்காம தன் அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்த டைப்பிட் சரோஜாவை பதிவு திருமணம் செய்து கொண்டு விட்டாராம். ஹோட்டல் சுபாவில் நாளை மறுநாள் ரிசப்ஷனாம். நமக்கெல்லாம் அழைப்பு கொடுத்திருக்கிறார். சம்மட்டியால் ஓங்கி அடித்தது போன்ற ஒரு ஏமாற்ற உணர்வு நெஞ்சை நொறுக்குவதை உணர்ந்தாள். அந்த பெண் ரொம்ப ஏழை, பார்க்க சுமாராகத்தான் இருக்கிறாள். இத்தனை பெரிய பதவியில் இருந்தும் அவர் அவளை கல்யாணம் செய்து கொண்டதற்கு காரணம் நீங்கள் தானாம். நான் என்னடா செய்தேன்? துணுக்குற்று கேட்டாள் வசந்தி. உங்களது குடும்ப வாழ்வு நிறம் காரணமாக நசிந்து போய்விட்டது என்கிற பரிதாப உணர்வில் அவர் மனதில் ஒரு எண்ணம் தோணித்தாம். இத்தனை வயசுக்கு மேல் கல்யாணம் செய்து கொண்டார் ஒரு ஏழை பெண், அழகு அதிகம் இல்லாவிட்டாலும் குணமான பெண்ணை கல்யாணம் செய்துண்டு அவளுக்கு ஓஹோன்னு வாழ்வு தரணும்னு ஒரு பிடிவாதம். திடீரென்று வசந்தி குலுங்கி அழுதாள். குமார், கணேஷ் ரொம்ப நல்லவர். அந்த பெண்ணை அன்பாக வச்சு காப்பாற்றுவர். அவரை கல்யாணம் செஞ்சுக்க அவர் ரொம்ப கொடுத்து வச்சவர். அதுக்கு தாண்டா சொல்கிறது, கல்யாணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றது என்று. அவ 2 பேரும் சுகமாக வாழட்டும்னு மனசார வாழ்த்துறேன். அம்மா, உங்களுக்கு மறுவாழ்வு? என் மனசில் ஒரு புரட்சிகரமான எண்ணம் ஏற்பட்டது உண்மை. எனக்கும் ஒரு ஆசை வந்தது, அதுவும் உண்மை. ஆனால் அது காலம் கடந்த ஆசை என்கிறத புரிஞ்சுட்டேன். எனக்கு மறுவாழ்வு கட்டாயம் வேணும். உங்கள் அப்பா கிட்டேருந்து விவாகரத்து பெற்று சுதந்திரமாக உங்கள் இருவரின் தாயாக மட்டும் நான் வாழ விரும்புகிறேன். குமார், இந்த தாயை கடைசி வரை வச்சு காப்பாற்றுவாயாடா கண்ணா? அவள் கையெடுத்து கும்பிட்டபடி குலுங்கி அழுவதைக் கண்டு மகன் ஓடி வந்து அணைத்து கொண்டாள். அம்மா, நீங்கள் விரும்பினா மறுவாழ்வு உங்களுக்கு சத்தியமாக உண்டு. இந்த குமாருக்கும் ரஞ்சிதாவுக்கும் நீங்கள் தாய். சாதாரண தாய் அல்ல, வேதநாயகி போல தெய்வமான ஒரு தாய். உலகெங்கிலும் தேடினாலும் கிடைக்க முடியாத தாய். சத்தியமாக நீங்கள் என்னை நம்பலாம் அம்மா என்றபோது அவள் சரிந்து அவன் மடியில் தலையை வைத்துக்கொண்டு படுத்தாள். குமார், இப்படியே உன் மடியில் உயிர் பிரிஞ்சிட்டா போரும்னு இருக்குடா.
அவள் கன்னங்களில் ஓடிய கண்ணீரை குமார் கைக்குட்டையால் மெல்ல துடைத்தான். அதுக்குள்ள அவசரப்படக்கூடாது. ரஞ்சிதா குழந்தைகளையும் என் குழந்தைகளையும் மடியில் வச்சு கொஞ்சி பாட்டியாகிவிட்டு பிறகுதான் என் மடியில். அம்மா, பேச முடியாது திணறினான். பாசத்திலே கட்டுண்ட அவர்கள் இருவரும் மௌனமாக கண்ணீர் ஊக்க காலம் அங்கே கட்டுண்டு நின்றுவிட்டது போன்ற ஒரு பிரமிப்பை உண்டாக்கியது. இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது. நடுப்புற கொஞ்சம் படிக்க முடியாமல் போயிடுத்து, எமோஷனல் ஆகிடுத்து. என்ன நீ கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுவியான்னு குமாரை கேட்குறா இல்லையா அவள் தாய். அந்த இடத்துல கொஞ்சம் எனக்கு படிக்க முடியாமல் போயிடுத்து. ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது இந்த கதை. பாவம், ஆசைப்பட்டா அவளுக்கு அந்த வாழ்க்கை கிடைக்கல. ஆனால் குழந்தைகள், தங்கமான குழந்தைகள், குமாரும் ரஞ்சிதாவும். உண்மையிலே ரொம்ப அருமையான கதையை படித்த மன நிறைவு எனக்கு இந்த கதை. இதை பற்றி நிறைய சொல்லலாம், நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இந்த கதையை பற்றி அவ்வளோ ஒரு அருமையான கேரக்டர்ஸ். ஒன்றும் முரளியை தவிர ஒரு மோசமான ஒரு புருஷன்கிட்ட மாட்டிண்டு கஷ்டப்பட்டுண்டு, ஆனால் தன்னுடைய தங்கை பெற்று போட்டு அந்த குழந்தைகளுக்கோசரம் தானே தாயாக மாறி அந்த குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கி எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கேரக்டர் வசந்தி கேரக்டர். அதில் வர அந்த நண்பர் கணேஷும் ரொம்ப அற்புதமான ஒரு கேரக்டர். எல்லாருமே